ஓசூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் புகுந்து மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களை தாக்கிய 3 பேரை கைது செய்த காவல்துறையினர் தலைமறைவாக உள்ள பாஜக நிர்வாகி உள்ளிட்ட 3 பேரை தேடி வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் பணியாற்றும் மருத்துவர் ராம் பிரபாகர் செவிலியர் மற்றும் காவலாளியை தாக்கியதாக புகார் அளித்துள்ளார். அதில் சூளகிரியில் வசிக்கும் மோகன் என்பவர் அவரது மனைவி சுவாதியின் பிரசவத்திற்காக மருத்துவமனைக்கு அழைத்து வந்த நிலையில் அவருக்கு குழந்தை பிறந்தபொழுது அதிக இரத்தப்போக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் சுவாதி ஐசியு பிரிவில் அனுமதிக்கப்பட்டார். அப்பொழுது சுவாதியின் சகோதரர் நவீன்குமார் மது போதையில் இருந்ததால் அவரை ஐசியுவினில் அனுமதிக்கவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த நவீன்குமார் மருத்துவர் செவிலியர் மற்றும் செக்யூரிட்டியை தாக்கினார். பின்னர் கும்பலுடன் மீண்டும் வந்து தகராறு செய்ததாக புகாரில் தெரிவிக்கப்பட்டது. இதுகுறித்து விசாரணை நடத்திய காவல்துறையினர் சிசிடிவி காட்சியின் அடிப்படையில் நவீன்குமார், அம்ரேஷ், முனிராஜ் ஆகிய 3 கைது செய்தனர். இதில் தொடர்புடையதாக பாஜக நிர்வாகி உட்பட மேலும் 3 பேரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். உள்ள வந்து டாக்டர்ஸ் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ நம்ம எப்படி குடிச்சிட்டு உள்ள என்ட்ரி ஆகணும். ஸோ அந்த இது கூட அவங்க வந்தவங்களுக்கு இல்லை அப்படின்னா அவங்க வந்து என்ன நிலைமையில அவங்க என்ன கண்டிஷன் இருக்கும்ட்டு அவங்களுக்கு தெரியாத என்னன்னு தெரில அவங்களுக்கு. ஸோ அவன் என்கிட்ட பேசியிருக்கும் போதே நான் மேலே இடத்துல கேட்டு உங்களை அலோவ் பண்ணுமா வேணாமன்ட்டு கேட்டு சொல்கிறேன் அந்த சொல்றதுக்குள்ள நான் ஃபோன் இன்ஃபார்ம் பண்ணுறது தான் எடுத்தேன். அதுக்குள்ளே அவன் 2 ஃபோன் எடுத்து நீட்டு நீ யாருக்கு வேணாலும் ஃபோன் பண்ணு, நீ யாருக்கு வேணாலும் ஃபோன் பண்ணு, நான் பார்த்துக்கிறேன், போலீஸ்க்கு பண்ணுறியா யாருக்கு பண்ணுறியா பண்ணு பார்க்கலாம் அந்த அவன் ஃபோன் எடுத்து நீட்டினான். ஸோ அதுக்குள்ளே நான் ஃபோன் பண்ணிட்டு இருக்கேன், அதுக்குள்ளே வந்து கை நீட்டிட்டான். ஸோ அவங்களுக்கு எந்த அளவுக்கு பேக்ரவுண்ட் இருக்குது, எந்த அளவுக்கு இது இருக்குன்ட்டு எனக்கு தெரியாது. பட் என்னென்னா உங்கள் சப்போர்ட் எல்லாம் யார் நல்லா சர்வீஸ் பண்ணுறாங்க அவங்களுக்கு கொடுங்க. ஸோ நீங்கள் அவங்களுக்கு கொடுத்து ஸோ அவங்க வந்து ஏதோ ஜனங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ணுங்க, அவ்வளோதான். இந்த மாதிரி பிரச்சனை வந்து இதுக்கு மேலே நடக்கக்கூடாது. எங்களோட மெயின் வேண்டுகோள் என்னென்னா, அங்கே வேலை செய்கிற எல்லாருக்கும் எங்களுக்கு பாதுகாப்பு வேணும், எங்களை ஃப்ரீயாக வேலை செய்ய விடணும். அப்போ தான் நாங்களும் வந்துட்டு பேஷண்ட் கேரில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். ஒருத்தர் வந்து நம்மளை வந்துட்டு மிரட்டினா நாங்கள் எப்படி வந்துட்டு வேலை பார்க்க முடியும்? நைட்டு 1 மணிக்கு வந்துட்டு பேஷண்ட் ஐசியூவில் எங்கேயுமே போஸ்ட் ஆஃப் ஐசியூவோ எதுவோ அப்போ தான் பிறந்த குழந்தைய நிறைய பேர் வந்து பார்த்தா இன்ஃபெக்ஷன் வரலான்றதுக்காக தான் நம்ம ஐசோலேஷன்லேயே வைக்கிறோம். ஆனால் இவங்க எல்லாம் எதுவுமே கண்டுக்காமல் வந்தால் நான் அதை தான் செய்யணும் போகணுன்றது வந்துட்டு எங்களோட பாதுகாப்புக்கு வந்துட்டு ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. இதற்காக நம்ம வந்துட்டு டவுன் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு ஏஎஸ்பி ஐயாவையும் இன்ஸ்பெக்டர் ஐயாவையும் சந்தித்து பேசினதில் அவங்க வந்துட்டு நாங்கள் பாதுகாப்பு தரோம் என்று உறுதி அளிச்சிருக்கிறாங்க. 6 மணி செய்தி அறிக்கையில் அடுத்து சிறிய இடைவேளை. இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழோடு.